நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் பரிசுத்தமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்ல நான் ஆண்டவரை ஏற்றுக்கணும், ஆண்டவர் பிள்ளையா இருக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு சில எக்ஸசைஸ் இருக்கு, சில காரியங்கள் பண்ணணும். நம்ம ஏன் ஒரு விஷயம் பண்ணும்போது நமக்கு ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் வந்து மனம் கசந்து ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறோம், அடுத்து சர்ச்சுக்கு வரும்போது கண்ணீர் விட்டு மன்னிப்பெல்லாம் கேட்குறோம், ஆனால் திருப்பி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது திருப்பியும் போய் விழுந்துடுறோம். என் வாழ்க்கையிலேருந்து ஒரு விஷயம் சொல்கிறேன், திருப்பி விழுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம தப்பு பண்ணும்போது மனம் கசந்து அழுறோமே தவிர மனம் திரும்பி அழலை. ரெண்டு விஷயம் இருக்குது அதில். மனம் கசங்கிறது, மனம் வருத்தப்படுறது என்னன்னா, நம்ம ஃபீல் பண்ணுறது, ஆண்டவரே சாரி நான் தப்பு பண்ணிட்டேன், உண்மையாக தான் ஃபீல் பண்ணுறோம். ஆண்டவரே ரொம்ப சாரி, இப்போ நான் உண்மையிலே தப்பு பண்ணிட்டேன் தான் சொல்கிறோம். ஆனால் மனம் திரும்புறதுன்னா என்ன தெரியுமா? அந்த கெட்ட குமாரன் போய் பன்றி எல்லாம் மேய்ச்சி எல்லா பாவத்தையும் பண்ணி லாஸ்ட்ல பன்றி மேய்ச்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு தோணுது, அவன் புத்தி தெளிஞ்சவன் என்ன சொல்றான், ஓ எங்க அப்பா வீட்டில் நான் போனேன்னா அட்லீஸ்ட் வேலைக்கார மாதிரியாவது இருக்கிறான்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்து யோசிச்சுட்டே இருக்குல்ல. அவன் என்ன டிசைட் பண்ணான் தெரியுமா? இனி நான் இந்த இடத்துக்கு வரமாட்டேன், நான் அவர்கிட்ட போறேன்னு சொல்லி எழும்பி திரும்பி போனான்ல, அதுதான் மனம் திரும்புறது. நான் என்ன செய்யணும்? ஒரு தப்பு பண்றேன், ஒரு ஆபாசமா ஒரு காரியத்தை பார்த்துட்டு இருக்கேன், இல்லைன்னா கெட்ட வார்த்தைகள் பேசிட்டு இருக்கேன், ஏதோ தப்பு பண்ணிட்டு உனக்கே தெரியுது. ஆனா நீ இப்போ திரும்பணும், ஆண்டவர் கிட்ட திரும்பி வரணும், நான் பரிசுத்தமா வாழணும்னா நீ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, நீ மனம் திரும்பணும். மனம் திரும்புறது என்ன தெரியுமா? ஆண்டவரே நான் சாரி, இந்த பண்ண மாட்டேன், இது பண்ணது தப்புப்பான்னு சொல்றது மட்டும் இல்ல, நீ ஸ்டெப் எடுக்கணும். நீ சொல்லணும், இனி நான் வாழ்க்கையில் இதை பண்ணக்கூடாது, அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டு நீ ஆண்டவர்கிட்ட திரும்பணும். அதுதான் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல்னா எல்லா தடவையும் போய் சாரி கேட்கறது இல்ல, நல்லா புரிஞ்சுக்கோ. அதனால என்ன பண்ணணும்னா, இப்போ நீ திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே இது நான் பண்ணவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி வந்துட்டேன், இனிதான் உன் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அடுத்த நாளே உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடும். நீ மொபைல் எடுத்துட்டு தனியா இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடும், ஏதோ பேசுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடும். வரும்போது என்ன பண்ற, நீ காலையில் எழும்பி ஜிம்முக்கு போறது, எக்ஸசைஸ் பண்றல, கொஞ்சம் எஃபர்ட்டா இருக்குல்ல, எழும்பி போற. அதே மாதிரி உன் எஃபர்ட் அப்ப காட்டு, ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே இதை நான் விட்டுட்டு போறது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீ போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எழும்பி போ. அந்த டைம் ஒரு ஸ்டெப் எடுத்து வை, ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் நீ பண்ணணும். நீ பண்ணாம சும்மா உட்காந்து ஜோம் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு திருப்பி சாரி கேட்டுட்டு இருந்தா திருப்பி விழதான் செய்வேன். ஆண்டவர் ஒரே மெத்தட் தான் வச்சிருக்காரு. நீ சின்னதா ஒரு ஸ்டெப் எடு, நீ ஒரு ஸ்டெப் எடு, அவர் ஓடி வருவார் ஹெல்ப் பண்ண. அதனால அடுத்த தடவை வரும்போது உனக்கு ஏதாவது சின்ன அந்த மாதிரி டெம்டேஷன், அதே பாவம் வருதா, ஒரு ஸ்டெப் அந்த தடவை, ஆண்டவரே இந்த தடவை நான் பண்ணக்கூடாது, அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி யோசித்து ஒரு சின்ன ஸ்டெப் எடு, சின்ன ஒரு இதில் திரும்பு. கண்டிப்பா ஆண்டவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார். நாளடைவில் போகும்போது உன் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெங்தன் ஆயிடும். ஜிம்முக்கு ஒரு 2 மாசம் போனாலே போதும்ல, ஆள்கிட்ட அவ்வளோ வித்தியாசம் தெரியும். அப்போ ஆண்டவருக்காக நீ நின்று ஒரு 2 மாசம் நின்று பாரு, உன் வாழ்க்கையில் அவ்வளோ வித்தியாசம் தெரியும். ஃபர்ஸ்ட்ல தான் வெயிட் தூக்குறது கஷ்டம், மசில் டெவலப் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஈஸியா தூக்கிடுவாங்க. அதே போல தான் பாவமும், ஃபர்ஸ்ட்ல தான் உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆண்டவருக்குள்ள பலப்பட உனக்கு அதுக்குள்ள அந்த பலன் வந்துடும். அதுக்கப்புறம் ஈஸியா ஜெயிச்சு போட்டிடுவேன். ஆனா அது உன் கையில தான் இருக்கு, நீ தான் டிசைட் பண்ணணும். நான் மனம் திரும்பி போகணுமா, இல்லை சும்மா மனம் கசந்து அழுதுட்டு திரும்பி போகணுமா, விழுந்துட்டே இருக்கணுமா, திருப்பி எழும்பி ஓடணுமா, அது உன் கையில தான் இருக்கு.